சென்னையின் முக்கிய 2 வீரர்களை கடைசி நொடியில் தட்டி தூக்கப் போகும் மும்பை இந்தியன்ஸ் சரியான திட்டத்தோட வந்திருக்காங்க. ஆமாங்க, ஏன்னா மும்பையில் பல பேர் இடத்த காலி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது மும்பையில் இப்போது யாருமே இல்லை. ஸோ யாரை தக்க வைக்கிறதுன்னு தெரியல மும்பை இந்தியன்ஸ்க்கு. சூரியகுமார் யாதவுக்கும் ஒரு பக்கம் கேகேஆர் டிமாண்ட் வச்சுட்டே இருக்காங்க. கேப்டன் பதவியை கொடுக்குறோம், இவ்வளோ சம்பளமும் கொடுக்குறோம், எங்கள் டீமுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் சூரியகுமார் யாதவ் அவர்களுக்கு பயங்கரமாக டிமாண்ட் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது சூரியகுமார் யாதவ் அவர்கள் அந்த டீமுக்கு போவாரா, இந்த டீமுக்கு விளையாடுவாரான்னு தெரியல. அவருக்கே ஒரு குழப்பத்தோடு இருக்கார். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிறது கௌதம் கம்பீர், இந்தியன் டீம் கோச்சு. கண்டிப்பாக அவர் கொல்கத்தாவுக்கு வந்தே ஆகணும் என்பது ஒரு சூழ்நிலையில் சூரியகுமார் யாதவ் இருக்கார். இதை எப்படி அவர் சமாளிக்க போகிறாரு, மும்பை இந்தியன்ஸா கேகேஆரா, மும்பை இந்தியன்ஸா கேகேஆரா அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்காரு. அவர் தான் டிசைட் பண்ண போகிறாரு. அப்படி இருக்கும்போது மும்பை அப்படி எந்த வீரரை சென்னையிலேருந்து தூக்க போகிறாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. வேறு யாரும் இல்லைங்க, முக்கியமான சில வீரர்கள் இருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா, மிச்சில் சாண்டனர், அப்புறம் டேரல் மிச்சில், இவனுங்கெல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஸோ இவங்களை எடுக்கிறதுக்கு தான் மும்பை அணி திட்டம் தீட்டி வருவதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. என்னன்னா மும்பையிலிருந்து இஷான் கிஷான் வெளியே போகிறாரு, அவரை தக்க வைக்கிறதுல. அப்படி இருக்கும்போது ரச்சின் ரவீந்திராவை தூக்கினா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தற்பொழுது அவரை டார்கெட் பண்ண போகிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஆல்ரவுண்டர் மொயின் அலி, அவரையும் டார்கெட் பண்ண போகிறாங்க, அவரையும் வளைச்சி தூக்குறாங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு இப்போது தேவையான வீரர்கள் யாருமே இல்லை. ஸோ ஹார்திக் பாண்டியா கேப்டனாக செயல்படுவாரா என்னன்னு தெரியல. அவரை தூக்கிட்டு சூரியகுமார் யாதவுக்கு கேப்டனை கொடுத்து அவரை உள்ளே தக்க வைக்குவாங்களா அப்படின்னும் தெரியல. ஒருவேளை அப்படி மும்பை இந்தியன்ஸில் ரோஹித் சர்மா எல்லாம் வெளியே போயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் முழுவதுமாக ஐபிஎல்ல மறக்கக்கூடிய ஒரு அணியாக மாறிட போகிறது. இது வரைக்குமே ரோஹித் சர்மாவிற்காக மட்டும்தான் அந்த அணிக்கு அவ்வளவு ஃபேன்ஸ் அதிகமாக இருந்தாங்க. அவர் அந்த டீம்லேருந்து வெளியே போனார்னா மும்பை இந்தியன்ஸ் இருக்கிற இடமே தெரியாமல் இருந்துட்டு போக வேண்டியதான். அப்படி ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெகா ஆக்ஷனில் ஒவ்வொரு டீமும் யார் யாரை எடுக்க போகிறாங்க, ஒவ்வொரு டீமும் எந்த லைனப்பை செட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது தீவிரமாக ஆலோசனை செய்யப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்லேருந்து கேஎல் ராகுல் அவரை வெளியே விட போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆர்சிபிக்கு விளையாட போகிறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலுமே லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுடைய ஓனர் கேஎல் ராகுலை கூப்பிட்டு பர்சனலாக மீட் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ இந்த ரிட்டர்னேஷன் பற்றி தான் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இதுலேருந்தே வெட்ட வெளிச்சத்துக்கு தெரிய வந்தது என்னன்னா அவரை ரீட்டைன் பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மையான விஷயம். கேப்டனாக கேஎல் ராகுலை லக்னோவிலே தக்க வைக்கிறதுக்கான அனைத்து விஷயத்தையுமே அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். பட் இருந்தாலும் அவங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இப்போ சொல்ல போகிறதில்ல. ஸோ அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக ராகுலை நாங்கள் தக்க வைத்திருக்கோமா இல்லையான்றதை நாங்கள் தெளிவான விளக்கத்தை கூறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது அந்த ஓனர் கோயல் அவர்கள் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம் அடுத்ததாக என்ன பண்ண போகிறாங்க, எந்தெந்த டீம் யார் யாரெல்லாம் தக்க வச்சிருக்காங்கன்றது அறிவிப்புகள் வரப்போகுது. அது யார் யாராக இருக்க போகுது என்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். மக்களே, தற்பொழுது சென்னை அணி வீரர்களை டார்கெட் பண்ணியிருக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணி. ஸோ இவங்களெல்லாம் எடுத்தால் மும்பை அணி தேருமா தேராதா என்பதை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட்